டேனடன் சீசன் 2 எபிசோட் 11 பார்த்தீங்க அப்படின்னா காட்ஜிலா அந்த கைஜு இருக்குல்ல அது இத்தனோண்டா இருந்தது திடீர்னு ரொம்ப பெருசா ஜைஜாண்டிக்கா மாறிடுச்சு. இவங்களை போட்டு அடிக்க இவங்க தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நாலா பக்கமும் மொத்த இடமும் மாறி அவங்க இருக்கிறது மட்டும் ஒரு தனி டைம் லைன் மாறி அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே மறைஞ்சிட்டாங்க. ஊரே வெறிச்சோடி யாரும் நம்ம கடக்க ஐராவை தேடிக்கிட்டு ஜிஜி வரான். விஷயத்தை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ண இங்க வர மொத்த டீமும் சேர்ந்துக்கிட்டு கைஜியை போட்டு அடிச்சு நொறுக்குறாங்க. ஐரா தன்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி போட்டு பொழந்து கட்டுறா. கைஜியோட கொம்புக்கு காஸ்மிக் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜியா மாத்தக்கூடிய பவர் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு இருக்கிற பக்கம் சுட்டு எடுக்குது. இவங்க எங்கிட்டு தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு அலையறாங்க. ஜிஜி அந்த பக்கம் உக்ரானோட கிளாஸ்மேட்டை காப்பாத்தி கூட்டிட்டு போக அவன் மூலியமா இன்னைக்கு வந்து டியூஸ்டே அப்படின்ற விஷயத்தை வந்து ஈவிலை தெரிஞ்சுக்குது. டீல் படி இன்னைக்கு ஃபைட்டு ஃபன்னு இருடா வரன்னு சொல்லிட்டு அதை அங்கிட்டு கிளம்ப இவங்க இதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட எல்லாரும் கடைசியா வீட்டில் வந்து மீட் பண்றாங்க. வீடு நானோஸ்கின்ஸால பில்ட் பண்ணது. அது ஏலியன் டெக்னாலஜி அப்படின்றதுனால அந்த கைஜு அது மூலியமா அட்ராக்ட் ஆகி இவங்களை தேடி இங்க வருது. இவங்க என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறப்போ உக்ரானோட கிளாஸ் மட்டும் அங்கதான் இருக்கான். நானோஸ்கின்ஸ்க்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பிரெயின் சிக்னலா டிரான்ஸ்ஃபர் ஆகி அது அதுவா கன்வெர்ட் ஆகும். எவ்வளவு படங்கள் கேம் சொல்லியிருக்கேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் மட்டும் வாங்கி ஒரு ஸ்டாண்டிங் புத்தா ரோபோட்டை கிரியேட் பண்றான். டிரான்ஸ்ஃபார்மர் பசிபிக் ரிம் மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோ கிளிக் பண்ணி சேனல் செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.